ஒயிட் நாவலை பொறுத்த வரைக்கும் காய்க்கும் தன்மை வந்து அதிகம்னு சொல்லுவேன் எப்போவுமே. கருப்பு நாவலை விட அதிகமாக காய்க்கும். அதுக்கேற்ற மாதிரியே பூக்கள் வந்திருக்க பார்க்கலாம். இது எல்லாமே பழமாக மாறும். எடுத்து சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? எல்லாருக்குமே பிடிக்குமே இது. எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. ரொம்பவும் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பாருங்க, நல்ல விதை உள்ளே இருக்கிறது தெரியுது. சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்லா பழங்களுமே நம்ம கடையில் வாங்குறதோட நல்லதாக டேஸ்ட்டாக இருந்துன்னு சொல்கிறாங்க. எல்லா கஸ்டமரே சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பழம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லை, அந்த மண்ணை மட்டும் நம்ம மேலால் கையால் உள்ளே தள்ளிக்கலாம். அப்போ ஏற்கனவே எடுத்த வரப்பு வந்து அப்படியே இருக்கும். வணக்கம். சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரி மூலமாக 2 மாதத்துக்கு முன்னாடி நடவு பண்ண தோட்டத்தை தான் பார்க்குறீங்க. 2 மாதத்தில் இவ்வளோ வளர்ந்துருச்சான்னா, இது 2 வருஷத்து 3 வருஷத்து வளர்ச்சி இப்போ வந்துருச்சு. கரெக்டாக நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி இதை வந்து பழம் எடுத்து நம்ம அதை நடவு பண்ணும்போதும் செடிகளோடைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நடும்போதே எல்லாமே பெரிய செடியெல்லாம் நடவு பண்ணணும். அப்போ நடும்போதும் சொன்னோம், இது செடிகள் நட்டு வேர் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக உரம் வைக்கணும்னு சொன்னோம். இப்போ பெரிய செடிகள் நடுறதுங்கிறது முக்கியம் இல்லை. அது பெரிய செடிகள் நடும்போது முறையாக பழம் எடுத்து 3க்கு 3 பழம் எடுத்து அதில் வந்து மேல் மண்ணை உள்பக்கமாக திருப்ப தள்ளி அதுக்கப்புறம் எருவெல்லாம் போட்டு பயோஃபெர்டிலைசர் உயிர் உரங்கள்லாம் போட்டு நடவு பண்ணோம். அது வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த செடிகளை எப்படி இப்போ நடுறதுங்கிறது முக்கியமாக, விற்பனை பண்ணுறது மட்டும் இல்லை எங்களுடைய நோக்கம். அதை எப்படி நடணும், எப்படி பராமரிக்கணுங்கிறத ஒரு 1000க்கு மேற்பட்ட வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கோம். இப்போ அதனால் தொடர்ச்சியாக தான் இந்த தோட்டத்துக்கு இப்போ வந்திருக்கோம். கஸ்டமர் என்னென்னா எல்லாமே பெரிய செடிகளாக நடுங்க, எனக்கு உடனடியாக பழம் பறித்து சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்குது, அதனால பெரிய செடிகளாக நடுங்கன்னு சொன்னாங்க. அதுமாரி தான் நட்டுருக்கோம். ஆனால் நிறைய செடிகளில் பழங்கள் பறித்து அவங்க ஒரே மாதத்தில் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு தான் சொன்னாங்க. இப்போ இந்த செடிகளுக்கு உரம் வைக்கிறது, அதாவது உரங்கிறது எல்லாமே இயற்கை உரம் தான். ஏன்னா வீட்டுக்கே பயன்படுத்த போகிறாங்க, இது கமர்ஷியல் இல்லை, வீட்டுக்கே பயன்படுத்துறதுனால எல்லாமே இயற்கை உரங்களை பயன்படுத்தணும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செடிகளுக்கு எப்படி உரம் போட போகிறோன்னா, செடியிலேருந்து ஒரு 2 அடி தள்ளி ஒரு பழம் எடுத்துருக்கோம். அதாவது ஏற்கனவே வரப்பு வச்சுருந்தோம், அந்த வரப்புக்கு உட்பக்கமாக 2 அடி தள்ளி ஒரு பழம் எடுத்து அதில் வந்து உரங்களை போடுறோம். இந்த மேற்பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உரம் போட்ட அப்புறம் இது கடற்பாசி உரம் பயன்படுத்துகிறோம். கடற்பாசி உரம் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியிலே ஒரு தரமான உரங்களாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது பல இடங்களே பல விலைகளில் விற்கப்படுது. அதனுடைய தரத்தை பொறுத்து விலைகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி உரம் வேணுன்னா கூட நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் வந்து பார்சல் அனுப்ப முடியும். இது ஒரு இயற்கையான உரம் தான். அதாவது கடல் பாசியிலேருந்து பேசிக்காக அதுலேருந்து அந்த சத்துக்களை பிரித்து எடுத்து நமக்கு உரமாக்கி தராங்க. பார்த்தா அவங்களுக்கு டிஏபி காம்ப்ளெக்ஸ் மாதிரி தோணும், உண்மையாக அது இல்லை. இந்த உரங்கள் போடும்போது மண்புழுக்கள் நிலச்சி இருக்கும். பொதுவாக கெமிக்கல் உரம் போட்டால் மண்புழுக்கள் இருக்காது, இது அப்படியே மண்புழுக்கள் இருக்கும். இந்த கடற்பாசி உரம் பேஸ் பண்ணி போட்டோம் இப்போ அடியில். அதுக்கப்புறம் நம்ம இயற்கை உரமாக அந்த தொழு உரமோ இல்லைன்னா தலை உரமோ மக்கின எருவை மேலே போடலாம். அப்போ என்ன ஆகும்னா இந்த சத்துக்கள் வந்து செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அதேமாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சுற்றி இந்த கடற்பாசி உரத்தை போட்டிருக்கோம். இந்த கடற்பாசி உரத்தை போட்டப்புறம் மேல் பகுதியில் இந்த இயற்கை உரங்களை போடும்போது இந்த இயற்கை உரங்களில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து இந்த மண்ணை வந்து நல்லா லகுவாக்கும். இது ஏற்கனவே ஒரு பல ஆண்டுகளாக விவசாயம் பண்ணாத பூமி தான். நம்ம இந்த இயற்கை உரங்களை போடும்போது இந்த மண்ணினுடைய தன்மை, அந்த சாயில் கட்டமைப்பும்பாங்க, அந்த அமைப்பு ஸ்ட்ரக்சர் வந்து மாறும்போது செடிகள் இன்னும் நல்லா வளரும். ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பழம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லை, அந்த மண்ணை மட்டும் நம்ம மேலால் கையால் உள்ளே தள்ளிக்கலாம். அப்போ ஏற்கனவே எடுத்த வரப்பு வந்து அப்படியே இருக்கும். இந்த வரப்பு அப்படியே இருக்கிறதுனால நமக்கு எளிமையாக தண்ணி பாய்ச்சுறதுக்கு எல்லாமே இனி வரக்கூடியது கோடை காலம், அதனால் தண்ணி பாய்ச்சிக்கிறது எளிமையாக இருக்கும். மழை காலத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, தண்ணி தேவையில்லைன்னா இந்த வரப்பு தூக்கி உள்பக்கம் மடிச்சிடலாம், தண்ணி வந்து வெளிப்பக்கம் விட்டுக்கலாம், தண்ணி தேங்காத அளவு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் 2 வாட்டி இந்த வரப்பை மாற்றி அமைக்கிறதுனால செடிகளை நல்ல முறையில் பராமரிக்கலாம். இந்த வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ரெட் வாட்டர் ஆப்பிள் நம்ம ஒரு மெச்சூரிட்டியான ஒரு செடி தான் வச்சோம். இதில் பிஞ்சுகள் வந்திருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதிலே பிஞ்சுகள் வந்துருச்சு. வாட்டர் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய செடியாக தான் நடவு பண்ணணும். இதிலே பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள், சின்ன சின்ன பூக்கள் வருது. இதுவும் இந்த வருஷத்துலேயே காய்க்கும். ஏன்னா நம்ம அதுக்கு தேவையான உரங்களை இப்போ கொடுக்குறோம். தோட்டத்தில் நடவு பண்ணின சில செடிகளில் பழங்க வந்திருக்குதா, நம்ம அதை மட்டும் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இதை பற்றி முழுமையான வீடியோ போட்டோம். இருந்தாலும் அதுக்கப்புறமா 2 மாதத்துக்கு அப்புறம் காய்ச்ச செடிகள் பார்த்திங்கன்னா, இது தாய் ஜம்போ ரெட் மேங்கோ. அதாவது பெரிய பழமாக வரும், ரெட் கலரில் இருக்கும் இதனுடைய பழங்கள். வெளிப்புறம் வந்து ரெட் கலரில் இருக்கும், உள்ளே வந்து எல்லோ கலரில் இருக்கும் பழம். அதுலேயே 2 காய்கள் இப்போ இதில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது அங்கர்காருங்கிற ஒரு கம்போடியன் வெரைட்டி. இதுலேயும் பழங்கள் பெருசு, அதாவது பிஞ்சுகள் கூட இருக்குது. நம்ம நடும்போது பிஞ்சாக இருந்தது, இப்போ காய் பெருசாகிடுச்சு. அதுமாதிரி பிஞ்சுகள் கூட அதுக்கப்புறம் பூத்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிஞ்சுகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது அத்தி செடி, புனே அத்தி. நம்ம கடைகளெல்லாம் ஜூஸ் விற்பனை பண்ணுறாங்களே அந்த அத்தி. பாருங்கள், நம்ம வைக்கும்போது வெறும் குச்சி தான் இருந்தது. இப்போ இலைகள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இந்த இலைகள் வந்து வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. அதுமாதிரி பழங்கள் கூட வந்துடுச்சு. இப்போ ஏற்கனவே வந்த பழங்கள் போக இப்போ பிஞ்சுகளும் நிறையா வந்துட்டுருக்கு. ஒரு இலைக்கு ஒரு பிஞ்சு வரும். இந்த பாருங்கள்,
எல்லா இலையுமே வரும்போது ஒரு ஒரு பிஞ்சியோட வரும். அந்த மாதிரி இருக்குது. ஒரு பழம் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கும், இனிப்பாக இருக்கும். அதாவது நம்ம செடி வச்சு 2 மாதத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம். வந்தவுடனே ஒரு பழம் பறித்து நம்ம அவங்க வீட்டுக்காரங்களும் சாப்பிட்ருப்பாங்க. இருந்தாலும் நம்மளும் ஒன்று சாப்பிட்ருவோம். நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஒயிட் நாவல். இந்த ஒயிட் நாவலில் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கள் வந்திருக்க பார்க்கலாம். ஒயிட் நாவலை பொறுத்த வரைக்கும் காய்க்கும் தன்மை வந்து அதிகம்னு சொல்லுவேன் எப்போவுமே. கருப்பு நாவலை விட அதிகமாக காய்க்கும். அதுக்கேற்ற மாதிரியே பூக்கள் வந்திருக்க பார்க்கலாம். இது எல்லாமே பழமாக மாறும். ஒயிட் நாவலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பழைய ரகம் தான். மார்க்கெட்டில் இந்த பழங்களை பார்க்காதனால நீங்கள் புதுசாக ஹைப்ரிட் வெரைட்டின்னு நினைக்காதீங்க. இது பழங்காலம் தொட்டே பெரிய கோயில்களில் வந்து, அதாவது திருவானைக்காவல் கோயிலில் வந்து ஒரு ஸ்தல விருட்சமாக சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரங்கிறதையும் பாருங்கள். நம்ம கஸ்டமர் நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கள் வீடுகளில் இந்த மாதிரி ஒயிட் நாவல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிறந்த ரகம் தான் அந்த வெள்ளை நாவல். இது எல்லாருமே மாடியிலே வச்சு வளர்க்கலாம். அடுத்து பார்க்குறது எக் ஃப்ரூட்டு. எக் ஃப்ரூட்டில் இது ஒரு கிராஃப்டட் வெரைட்டி, புதுசாக வந்த வெரைட்டி. இது வந்து நம்ம சாதாரண விதைகள் மூலம் வரக்கூடிய எக் ஃப்ரூட்டோட இந்த பழங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இதில் ஒரு 10-20 பிஞ்சுகள் வந்திருக்கு. நம்ம நடும்போது பூக்களும் இல்லை, பிஞ்சியும் இல்லை. பாருங்கள், இந்த நட்டதுக்கப்புறம் 2 மாதத்தில் பிஞ்சுகள் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சின்ன சின்னதாக இருக்குது பிஞ்சுகள். இங்கேயும் கூட இருக்குது பாருங்கள். இதுமாதிரி ஒரு 15 பிஞ்சுகள் இருக்குது. மேலே இருக்குது, இதோ இருக்குது, இதோ இருக்குது, இதோ இருக்குது. நிறைய பிஞ்சுகள் இருக்குது. இது எல்லாமே மெச்சூரிட்டி பிளான்ட். அதனால் உங்களுக்கு உடனடியாக அது காய்க்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம். சின்ன செடிகளாக இருந்தால் இதே மாதிரி அலோவ் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்குறது ரோஸ் ஆப்பிள். இந்த ரோஸ் ஆப்பிளும் பெரிய செடிகள் தான் நடவு பண்ணணும். ரோஸ் ஆப்பிள்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிறதா சொல்கிறாங்க இப்போது. இது ஒரு வித்தியாசமான செடின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா மற்ற பழங்கள்லாம் நமக்கு அது மோந்து பார்த்தாலே மனம் தெரியும். இந்த பழத்தை மோந்து பார்க்கும்போது மனம் தெரியாது. ஆனால் நம்ம சாப்பிடும்போது உணர முடியும். அந்த ரோஸ், நம்ம பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த மணத்தை இதில் உணர முடியும். பாருங்கள், எல்லாம் பூ பிஞ்சு வந்து காய்களை உருவாயிடுச்சு. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம ஊரில் காய்க்கக்கூடிய ரகங்கள் தான். 2 மாதத்துல நம்ம ஒரு செடியை வச்சு அதில் பழம் சாப்பிட்றோங்கிறது பெரிய சாதனையாக தான் நான் நினைக்கிறேன். இது வந்து மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். பெரும்பாலும் எல்லா செடிகளுமே, ஒட்டு செடிகளாக இருக்கிற செடிகள் எல்லாமே மாடியில் வளர்க்கலாம். இங்கே நம்ம தரையில் வச்சுருந்தாலும் கூட இது எல்லாமே தொட்டியில் வளர்க்கக்கூடிய செடிகள் தான். அடுத்து நம்ம பார்க்குறது பிளாக் சூரியனியம் செடி. இதுவும் பெரிய செடியாக தான் நடவு பண்ணணும். இதில் நிறைய பழங்கள் சாப்பிட்டு தான் சொன்னாங்க. நமக்கும் ஒரு பழம் விட்டு வச்சுருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேறு நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள். நிறைய நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், கலர் பாருங்கள், தெரியுதா? சூப்பராக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். சாப்பிட்டு பாருங்களா எப்படி இருக்குது டேஸ்ட். இது மாதிரி பழம் ருசியை எந்த பழத்துலையும் பார்த்துருக்க மாட்டிங்களா? தக்காளி பழம் இனிப்பாக சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஓ, தக்காளி பழம் இனிப்பாக சாப்பிட்ட மாதிரி இருக்கா? அதான் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல வித்தியாசமாக சொல்லிங்கன்னு தான் உங்களுக்கு கொடுத்தேன். நல்லா இருக்கு இல்லையா பழம்? நிறைய ஒரு ஃப்ளேவர், ரெண்டாவது ஒரு அந்த ருசியும் வித்தியாசமாக இருக்கும். வேறு நம்ம இந்த டேஸ்ட்டில் எந்த பழமுமே சாப்பிட்ருக்க மாட்டோம். பிளாக் சூரியனும் சரி, இதிலே ரெட் சூரியனும் சரி வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும். இது வந்து சுத்தமாக புளிப்பு இருக்காது பிளாக் சூரியனை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது செடார் பை செரி. இதில் வந்திருக்க பூக்கள் பிஞ்சுகளை நம்ம எண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பூ பிஞ்சு இருக்குது. இதுலேயே நிறைய பழங்கள் வந்திருக்கு. இது ஏற்கனவே அவங்க கஸ்டமர் சாப்பிட்டு தான் சொன்னாங்க. நம்மளை ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். இந்த விழுந்துச்சு. இந்த செடார் பை செரி பழம் சாப்பிடும்போதே சாரும் வந்துட்டாங்க கஸ்டமரு. அவங்ககிட்ட கேட்போம், இது பழம் எப்படி சார், நீங்கள் சாப்பிட்டீங்களா? முதல்ல என்ன பழம் சாப்பிட்டீங்க? நம்ம தோட்டத்தில் காய்ச்ச முதல் பழம் முதல்ல அத்திப்பழம் தான் சாப்பிட்டீங்க. அத்திப்பழம் எப்படி இருந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதோட நல்லா, அதோட ரொம்ப நல்லா இருந்தது. இனிப்பாக இருந்தது இல்லையா? அதே மாதிரி இந்த பழம் எப்படி இருந்தது? இப்போ இந்த செடார் பை செரி இதுவும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. சரி சரி, ரொம்ப விரும்பி. அதுதான் நீங்கள் பசங்க தான் சாப்பிட்டாங்கன்னு அவரும் சொன்னார். நீங்களும் அதுதான். பொதுவாக நம்ம சாப்பிட்றத விட பிள்ளைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு விருப்பமானதாக இருக்கும்போது அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா? நல்லா இனிப்பாக தான் இருந்தது. நிறைய காய்க்கும். ஒரு முதல்ல ஒரு கொத்து கொத்தாக வந்தது இல்லையா? வச்சு 2 மாதம் தான் ஆச்சு. 2 மாதத்தில் நீங்கள் பழம் சாப்பிட்றீங்க. அப்போ அதிர்ஷ்டசாலி தான். இது மாடியில் வைக்கலாம், தரையில் வைக்கலாம். ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு செடி. ஒரு ரொம்ப அதுக்கு பராமரிப்புலாம் தேவையில்லை, பூச்சி வராது. அந்த மாதிரி ஒரு எளிமையான பராமரிப்பில் வளர்க்குற செடி. சார், அத்திப்பழம் சாப்பிட்டேன், நீங்கள் செடார் பை செடி சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. இந்த லோங்கனும் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? ஏன்னா அது உங்களுக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும், உருண்டையாக இருக்குது பழம். சாப்பிட்டீங்களா? எடுத்து சாப்பிட்டீங்களா? எல்லாருக்குமே பிடிக்குமே? இது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. ரொம்பவும் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நல்லா இருந்தது. கடையில் சாப்பிட்றத விட நமக்கு, ஏன்னா இது நல்லா மெச்சூரிட்டி ஆகி நம்ம இயற்கையான உரங்களை போடுறோம் இல்லையா? இப்போ எடுத்து ஒன்று சாப்பிட்டு நம்ம கஸ்டமருக்கு காமிக்கலாம். இதே மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். எல்லா எக்ஸாட்டிக் வெரைட்டியுமே நம்ம மாடியில், தரையில் எல்லாமே வளர்க்கலாம். கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஃபுல்லாக அப்போ தோல் ஈஸியாக வரும், நல்லா வச்ச உடனே வரும். பாருங்கள், இந்த லிச்சி வளர்க்கணும்னு விரும்புகிறவங்க எல்லாமே இந்த
இது லோங்கன் வளர்க்கலாம். லிச்சி நம்ம ஊரில் காய்க்கிறது தருமே. இப்போ ஏலகிரியில் ஒருத்தர் காய்ச்சிருக்கு கஸ்டமருக்கு. ஆனால் இது லோங்கன் நிறைய பேருக்கு காய்ச்சிருக்கதா சொல்கிறாங்க. நம்ம நர்சரிலேயுமே காய்ச்சிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல விதை உள்ளே இருக்கிறது தெரியுது. சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்லா பழங்களுமே நம்ம கடையில் வாங்குறதோட நல்லதாக டேஸ்ட்டாக இருந்துன்னு சொல்கிறாங்க. எல்லா கஸ்டமரையும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். இன்றைக்கி கூட நம்ம நர்சரியில் ஒரு சில பழங்களை வச்சு வீடியோ எடுக்கும்போது கூட அந்த கஸ்டமரும் அதான் சொன்னாங்க. பொதுவாக வந்து நம்ம கடைகளில் வாங்குறது முதிர்ச்சி அடையாத பழங்கள், செயற்கையாக பழுக்க வச்சப்பட்ட பழங்களை சாப்பிட்டதுனால நம்ம இந்த பழங்கள் மேலே உள்ள ஆசை போயிடுச்சு. இந்த மாதிரி வீட்டில் வளர்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பழம் சாப்பிட்றது. கரெக்ட். ஓகே சார், நன்றி. தேங்க்ஸ். தோட்டத்தில் பூச்சிவெட்டியாக பயன்படுத்துறது நம்ம வேப்பெண்ணெய் மருந்து தான் பயன்படுத்துகிறோம். நான் ஏன் அப்படி சொல்ல காரணம் என்னென்னா, வேப்பெண்ணெயை டைரெக்டாக நம்ம பயன்படுத்தினோன்னா அந்த எண்ணெய் வந்து இலைகளில் ஒட்டாது. அதுக்காக ஒட்டு திரவம் சேர்க்கணும். அதாவது அது காதி சோப்பு சேர்க்க சொல்லுவாங்க. அப்படிலாம் சிலர் ஷாம்பு சேர்ப்பாங்க. அது மேலாம் சேர்க்குறத விட இந்த மாதிரி ஒரு வேம்பு கலந்த ஒரு பூச்சி மருந்தை வாங்கி ஸ்ப்ரே பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து வேஸ்டேஜ் கம்மியாகும். ஏன்னா மருந்துடைய வேஸ்டேஜ் அதிகமாக இருக்காது. அது செடியில் அந்த ஒட்டும் திரவம் இதிலே கலந்துருக்கிறதுனால அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம். இது எல்லாம் நர்சரிகள்லையும் எல்லா உரக்கடைகள்லையும் கூட கிடைக்கும். இதை நம்ம டைரெக்டாக பயன்படுத்தலாம். இது என்ன பண்ணோன்னா, வேப்பங்கொட்டையிலேருந்து இந்த மருந்தை தயார் பண்ணுறாங்க. நம்ம சாதாரண வேப்ப மரத்துலேருந்து இருக்க பருப்புலேருந்து இந்த எண்ணெயை தயார் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒட்டு திரவத்தை சேர்த்து நமக்கு விற்பனைக்கு வருது. வேறு ஒன்றும் இதில் பெஸ்டிசைட்லாம் கிடையாது, பூச்சி மருந்துகள் எதுவும் கிடையாது. இது என்ன பண்ணோன்னா, இதில் அசாட்டிக் ஆக்டிங் ஒரு நச்சுத்தன்மை இருக்குது. அது என்ன பண்ணோன்னா, ஃபுல்லாகவே அந்த பூச்சியை வந்து வளர விடாது. அதாவது இனப்பெருக்கத்துக்கு அது வழிவகுக்காது. அதாவது இந்த அடிக்கும்போது அதனுடைய அந்த தொடர் அந்த பூச்சிகள் வந்து உற்பத்தியாக தடைப்படும். அதேமாதிரி அந்த சாறு உறிஞ்ச பூச்சிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட சாகடிக்கிற தன்மையுடையது இந்த வேம்புகள் அந்த இந்த மருந்து. இதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லிங்கிற அளவில் நம்ம கலந்துருக்கோம். இதை தான் நம்ம இப்போ தெளிக்க போகிறோம். இது ஐஸ் ஸ்ப்ரேயில் அடிக்கிறதுனா கூட ஒரு பக்கெட்டில் நம்ம அந்த மருந்தை கலந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரேயில் விட்டு நம்ம அந்த மருந்தை தெளிக்கணும். இது வரைக்கும் நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி நடவு பண்ண பழச்செடிகளுக்கு உரமும் வச்சுட்டோம். அதேமாதிரி பூச்சிவெட்டி பயன்படுத்தி பயிர் பாதுகாப்பும் பண்ணிட்டோம். இப்போ இந்த செடிகள் எல்லாமே சூப்பராக வந்துடும். நம்ம நிறைய நம்பிக்கை இருக்குது. ஏன்னு கேட்டால் எல்லாமே நம்ம எதிர்பார்த்த விட எல்லா செடிகளுமே நல்லா பூவும் பிஞ்சியுமா இருக்குது. அதுமாதிரி எல்லாமே வேர் பிடிச்சிச்சு. நீங்கள் ஒரு செடி கூட பழுதாகலை. இந்த நட்ட செடிகளில் எந்த செடியுமே பழுதாகலை. சில செடிகள் இலை கொட்டி திருப்பியும் வந்திருக்கு. அதாவது நிறைய கஸ்டமர் சொல்லுவாங்க, நான் 10 செடி வாங்கினேன், 2 செடி போயிடுச்சு சார், 3 செடி போயிடுச்சு அப்படிம்பாங்க. அது அந்த மண்ணோட தன்மை, தண்ணியோட தன்மையை பொறுத்து தான் மாறுமே ஒழிய எந்த நர்சரியில் வாங்கும் போதும் டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது ஆகலாம். இந்த மாதிரி சில காரணங்களால் பழுதாக வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த செடியுமே பழுதாகலை. எல்லா செடியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சில பழங்கள் அவங்களே பறித்து சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. நம்மளும் இப்போ வந்த அன்றைக்கி 2-3 பழங்கள் சாப்பிட்டோம். இதுதான் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த மாதிரி தோட்டங்கள் நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9384667714 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.